அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நசியம் செய்தல் என்கின்ற முறை இருக்கிறது. நசியம் செய்தல், காது நசியம், மூக்கு நசியம், கண் நசியம் என்று இருக்கிறது. கண்களில் நசியம் செய்தல், கண்களில் நசியம் செய்தல் என்பது கண்களை நன்றாக விரித்து படுக்க வைத்துவிட்டு கண்களை நன்றாக விரித்து மூலிகை எண்ணெய் இருக்கிறது. மூலிகை எண்ணெய் இதில் எல்லோருக்கும் தெரிந்தது நல்லெண்ணெய் தெரியும், நேத்திரப்பூண்டு தைலம் தெரியும். அதை தாண்டி சில மூலிகை எண்ணெய்கள் இருக்கிறது. அந்த மூலிகை எண்ணெய்களை கண்களில் விட்டு ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி வைத்திருக்க வேண்டும். இப்படி மூடி வைத்திருந்தால் கண்களின் உள்ளே படர்ந்திருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியேறிவிடும். கண்கள் தூய்மை அடையும். அப்படி தூய்மை அடையும் போது பார்வை தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். பார்வை தெளிவாக, கண் சுத்தம் என்று சொல்வார்கள். அதே போல் இது எண்ணெயில் செய்வது. தண்ணீரில் கண் கழுவுவது அப்படி என்றால் சில பேர் இப்போது ஒரு கோப்பை மாதிரி வைத்துக்கொண்டு கண்களில் வைத்துக்கொண்டு தண்ணீரை ஊற்றி அப்படி வைக்கிறார்கள். அப்படி அல்ல. கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கண் திறந்து நன்றாக அந்த தண்ணீரில் மூழ்க வேண்டும். அல்லது முழு பாத்திரத்தில் தண்ணீர் முக்கி இருக்க வேண்டும். கண்களை இப்படி திறந்து கொண்டு அந்த தண்ணீரில் முக்க வேண்டும். ஒரு 2 நிமிடம் போதும். கண்கள் அது பார்த்தால் நல்ல செக்க செவல் என்று மாறிவிடும். அடுத்த 2 நிமிடங்களில் பழைய நிலைக்கு வந்துவிடும். கண்களில் உள்ள அழுக்குகள் எல்லாம் வெளியேறிவிடும். பார்வை திறன் மேம்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் வாரத்திற்கு 2 முறை செய்ய வேண்டும். வாரத்திற்கு 2 முறை செய்ய வேண்டும். இந்த வாகனத்தில் பயணிப்பவர்கள், இருசக்கர வாகனத்தில் பயணிப்பவர்கள், இருசக்கர மிதிவண்டியில் பயணிப்பவர்கள், இவர்களெல்லாம் இந்த புகை அதிகமாக வெளிவரக்கூடிய பணிச்சூழலில் வேலை செய்பவர்கள், இவர்களெல்லாம் இந்த கண்களை அவசியம் நசியம் செய்து கொள்ள வேண்டும், சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். தாய்ப்பாலில் நசியம் செய்வதென்று ஒன்று இருக்கிறது. உலகிலேயே சிறந்த நசியம் அது. ஒரு தாய்ப்பாலை ஒருவருடைய தாய்ப்பாலை கண்களில் இட்டால் எந்த விதமான நமைச்சலும் எரிச்சலும் நமைச்சலும் இல்லை என்று சொன்னால் அந்த கண்கள் தூய்மையாக இருக்கிறது என்று அர்த்தம். எரிச்சலே வராது கண்கள் தூய்மையாக இருந்தால். தாய்ப்பால் நசியம் 48 தினங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் 48 தினங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் அந்த கண் தூய்மை அடைந்து விடுகிறது. கண்ணில் 96 விதமான வியாதிகள் வரும் என்று சித்தர்கள் கணித்திருக்கிறார்கள். 96 விதமான வியாதிகளுக்கும் நமக்கு சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது.